ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் வந்து கோடிங் டீகோடிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. இது வந்து ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இது மாதிரி பேட்டர்னில் கேட்குறான். ஸோ அதுக்கான ஒர்க் ஷீட்டு நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க, சரிங்களா? ஸோ முக்கியமாக இது யாருக்கு கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 5 கொஷின்ஸ்க்கு வந்துடுதுப்பா. டோட்டலி ஒரு 5 கொஷின்ஸ் வந்துடுது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் டைம் கன்சப்ஷன் வந்து குறையும். நீங்கள் இதானே அது ஈஸி, அதை எக்ஸாம் வந்தால் போட்டுக்கலாம், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஒரு டைரக்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 3 sums 4 sums 5 sums சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைமிங் எடுத்து உங்களை வந்து டோட்டலாகவே டிஸ்டர்ப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன். அதுவும் ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் தான் இது வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நியூ பேட்டர்ன் இருந்தாலும் சரி, A to Z இந்த நம்பருக்கு வந்து 1 to 26 நம்பர் புட் பண்ணிக்கணும். ஃபார்வேர்டு அப்புறம் பேக்வேர்டு ரெண்டுமே நீங்கள் வந்து புட் பண்ணிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், வேறு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் இது வந்து உங்களுக்கு கிளியராகவே வரும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கை வந்து முழுவதுமாக பாருங்கள், சரிங்களா? இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன், ஃபஸ்ட்டு கொஷனில் டைரக்ஷன் படித்து பார்த்துங்க. ஸோ ஈச் அண்ட் எவரி கொஷின்ஸ்க்கும் டைரக்ஷன்ஸ் நம்ம வந்து நிறையா கரெக்டாக படித்து பார்த்துக்கணும். இனி சர்டன் கோட் லாங்குவேஜ் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். கிவன் time simple plan is written as 44 and n4 percentage n5 hash e6. அதுக்கப்புறம் டயர்ட் சொல்யூஷன் பிளான் கிரேட்டுக்கு வந்து ஒரு கோடு கொடுத்துருக்கான். சிக் பாயிண்ட் குட் டர்ன் அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கான். கார்டன் சிஸ்டர் ஃபோன் டீம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோட் கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருக்கிறது பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட் ஃபார் டிரான்ஸ்லேட் பார்த்துக்கோ. டிரான்ஸ்லேட், ஸோ டிரான்ஸ்லேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிவன் எப்படி வந்துச்சு, அது கோடு எப்படி வந்தது, டைமுக்கு எப்படி வந்தது. ஸோ ஒன்று ஒன்றுக்காக நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஆனால் திங்க் பண்ணிட்டு இருந்தால் நிறைய டைமிங் கன்சப்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்டுக்குள்ளேயே சால்வ் பண்ணணும். ஸோ இமிடியட்டாக சால்வ் பண்ண போயிடணும். இன்னும் சிம்பிள் மெத்தட் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்களேன், 4 4 5 6. ஸோ நம்பர் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய திங்க் பண்ணலாங்க. ஸோ ஜஸ்ட் யூ கேன் திங்க் 4 4 5 6 என்ன மீனிங்காக இருக்கும்? மேலே இருக்கக்கூடிய அந்த கிவன் டைம் சிம்பிள் பிளான் வந்து பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ டைமுக்கு வந்து 4 லெட்டர்ஸ், பிளானுக்கு வந்து 4 லெட்டர்ஸ், சிம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ், கிவனுக்கு 5 லெட்டர்ஸ். அப்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை தான் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதில் டிரான்ஸ்லேட் கவுண்ட் பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்லேட் 2 4 6 8 9. ஸோ 9 வந்துடுது நம்பர். ஓகேங்களா? 9ங்கிற ஒரு நம்பர் வந்துடுது அப்படின்னா ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? ஸோ எய்தர் பி ஆர் இ. ஓகேங்களா? எய்தர் பி ஆர் இ. கிளியர்? ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அட்டு E9 பியில் இருக்குது, ஆஷ் T9 இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம வந்து இந்த 4 4 5 6 இந்த கிவன் டைம் சிம்பிள் பிளானில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் எடுத்துக்கலாமா? ஸோ டைமில் வந்து 4. ஓகேங்களா? அதே மாதிரி பிளானில் வந்து 4. அப்போது டைமில் அட்டு E4 இருக்கலாமா அல்ல அண்டு N4 இருக்கலாமான்னா அடுத்த ஒரு லாஜிக் ஐ கேன் திங்க். ஸோ டைமில் லாஸ்ட் லெட்டர் அப்படியே இ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இ தான் இந்த இ.
பிளான்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் தான் இந்த என் அப்படின்னா, அப்போ டிரான்ஸ்லேட்ல இ வந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா இமிடியட்லி we can say so answer B is the right answer. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த ஈங்கிற ஆப்ஷனுக்கு பதிலா none of these அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் ப்ரூவ் அட்டுங்கிற மீனிங் என்ன வருது. ஸோ இதில் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைமுக்கு தானே E4ன்னு பார்த்தோம். அப்போ டீல ஸ்டார்ட் ஆனா அட்டா, டீல ஸ்டார்ட் ஆனா அட்டா அப்படின்னா ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய்க்கணும். அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் டயர்டு இப்போ பார்த்தீங்களா, டயர்டு டயரில் வந்து 2 4 5 ஓகேங்களா, T5 2 இருக்குது ஓகேங்களா. சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்னும் D5ன்னு ஒன்று இருக்குது. இப்போ லாஸ்ட் லெட்டர் D5 அப்போ டீல ஸ்டார்ட் ஆன அட்டுங்கிறதுக்கு இங்கேயும் இருக்குது, டைம்ல ஸ்டார்ட் ஆன அட்டுங்கிறதுக்கு இருக்குது. வேற எங்கேயாவது இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க டீம்லையும் அட்டு இருக்குது. ஸோ அட்டு இஸ் தி அட் E9 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்போ டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஒரு டைரக்ஷனில் 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் ஆர் 5 கொஸ்டின்ஸ் ஆர் ஏதோ 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 சேம் டைரக்ஷன் தான் சரிங்களா. பிளானை கண்டுபிடிங்கன்னு சொன்னோம். ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி பிளானிங் இருக்குது. ஆல்ரெடி we have proved என்னது அண்ட் N4. ஸோ அண்ட் N4 இருக்குதா, அவ்வளோதாங்க, சிம்பிள். இது மாதிரி வந்து சம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இதுக்கான டைமிங் பார்த்தீங்களா எத்தனை செகண்ட் ஆயிருக்குது, ஜஸ்ட் வித்தின் 10 செகண்ட்ஸில் we can prove, we can perform ஈஸிலியாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணிடலாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். சும்மா சிம்பிளான ஒரு சம்மு இயர்லியராக கேட்டது எக்ஸாமில் நான் எடுத்து இது வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. பர்சன்டேஜ் D4 கேட்டிருக்கான். பர்சன்டேஜ் D4 கேட்டிருக்கான். பட் சேம் டைரக்ஷன் தான். ஸோ பர்சன்டேஜ் D4 எங்கேயாவது இருக்குதா, இதுலேயே இருக்குது பாருங்க. பர்சன்டேஜ் D4 ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணணும், இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ பர்சன்டேஜ் D4 இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் D4 இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி வேணும். ஸோ 4 லெட்டர்ஸ் இருக்கும், லாஸ்ட் வந்து டியா இருக்கும். ஸோ குட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் டி, குட் இஸ் தி ஆன்சர். ரொம்ப ஈஸியஸ்ட் சம். இதுவும் பாருங்க வித்தின் 10 to 20 செகண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் தான் அந்த டைரக்ஷனில் டிலே ஆச்சு. செகண்ட் தேர்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். இது ஒரு ஈஸியஸ்ட் சம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எடுத்து பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஐடியா தான். ஸோ இதே மாதிரி எல்லா டைரக்ஷன் இருக்குன்னா கேனாட் பாசிபிள். அதுக்கு நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிமிலர் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. டைரக்ஷன் வேற ஒரு டைரக்ஷன். ஸோ கலரே மாறி இருக்குது. ஸோ ஒயிட் கலர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து கிரீன் கலர் கொஸ்டின் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின், கிரேட் அப் அண்ட் ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். ப்ரீவியஸாக ஒரு டைரக்ஷன் பார்த்தது அதே மாதிரி இருக்குமா. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ட்ரை, அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அண்டு அப்படிங்கும்போது 3D வருது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன். ஸோ I7Dயாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். 7D 7 லெட்டர்ஸ் இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கலாம். 7 லெட்டர்ஸ் இருக்கிறது பாருங்கள் என்ன வருதுங்க, 2 4 6 7. ஸோ ஆன்சர் வந்து சிக்கு வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி டி இருக்குது. ஸோ 7D ரிலேட்டடுக்கு வர மாதிரி இருக்குது. பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா, கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. ஸோ ஆர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நன் ஆஃப் திஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆர் வந்து அதாவது எக்ஸ்கிளமெண்ட்ரியை குறிக்குதா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இங்கே போய் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி எக்ஸ்கிளமெண்ட்ரி இருக்கக்கூடிய அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 4D சரிங்களா. பர்சன்டேஜ் 4D யாருக்கு குறிக்குது, ரீடு குறிக்குது. ஸோ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அந்த அந்த பர்சன்டேஜ் இந்த எக்ஸ்கிளமெண்ட்ரி இல்லையா, எக்ஸ்கிளமெண்ட்ரி இருக்கிறதுனால ஸோ டெஃபினெட்லி ரிலேட்டட் இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் சம் போங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ தெர் இஸ் நோ டிஃபிகல்ட்டி. இது மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ சேம் டைரக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு வேர்டு கண்டுபிடிக்க தேவையில்லை, கண்டுபிடிக்க மட்டும் இல்லைங்க. ஸோ 1 2 3 4 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாம் கிரேட் அப் SBI ஜாப், எக்ஸாம் கிரேட் அப்
SBI job. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் அப் இங்கே இருக்குது. ஸோ கிரேட் அப்க்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக P. ஸோ 2 4 6 7. ஸோ பர்சன்டேஜ் 7P. ஸோ பர்சன்டேஜ் 7P வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்க, இந்த ஆப்ஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன். ஸோ எய்தர் B ஆர் C தான் ஆன்சராக வரப்போகுது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ நம்ம கிரேட் அப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸாம் போய் கண்டுபிடிக்க முடியுமா? எங்கே எக்ஸாம் இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸாம் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸாம் இருக்குது. சேம் வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அது #4M வந்திருக்குது. ஸோ டெஃபினெட்லி #4M தான் எக்ஸாம். ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சி வச்சு இங்கேயும் Cலையும் #4M இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்திருக்கனால ஃபர்ஸ்ட் #4M தான் வரணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருக்கிற கோட் அங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ SBI பார்க்கலாம். ஸோ SBI எங்கே இருக்குது? ஸோ SBI நான் 3I @3I வேற எங்கேயாவது SBI இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதே மாதிரி @3I இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ @3I பாருங்க, எங்கேயாவது இருக்குதா? ஸோ SBI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் @3I. கரெக்டாக வருதாது? செக் பண்ண இருக்கு பாருங்க. சி ஆப்ஷன் சில @3I இருக்குது. ஸோ B செக் பண்ணியாச்சோ. ஸோ டெஃபினெட்லி என்ன வருதுங்க? A வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக C தான் சரியான விடையாக வரப்போகுது. பட் நன் ஆஃப் தீஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கன்ஃபார்ம் ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஜாப் எங்கே இருக்குது? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ B 3B +3B. ஸோ +3B இருக்கனால ஸோ டெஃபினெட்லி ஸோ ஆன்சர் C இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோ ஜஸ்ட் கம்பேரிஷன், ஃபாஸ்ட்டாக கம்பேர் பண்ணணும். ஸோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைமிங் எடுத்தீங்க அப்படின்னா வேற சம்ஸ்க்கு நம்ம வந்து வி கேனாட் சால்வ். ஸோ நிறைய டைமிங் எடுக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. சேம் டைரக்ஷன். கொஸ்டின் நம்பர் 6. ஸோ கேட்டிருக்கிறது கோட் ஃபார் பேங்கிங் கேட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் பேங்கிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே வேர்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க, எங்கேயாவது இருக்கா? ஸோ எங்கேயுமே பேங்கிங் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் என்ன வரப்போகுது? 7G வரப்போகுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? 7G வரப்போகுது டெஃபினட்டா. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும்? A இருக்கணும். சரிங்களா? A இருக்கும். D ஒன் ஆஃப் தீஸ் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். cannot say கூட வரும் ஆன்சர். ஏன்னா அதான் ஆப்ஷன்ஸ்ல இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சதை கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ 7G கன்ஃபார்ம். பட் பிக்கு என்ன வரும்? ஸ்டார்டிங் பிக்கு என்ன வரும் பாருங்களேன். எங்கேயாவது B இருக்குதா? B இருக்குன்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா எங்கே B இருக்குது? B பாருங்க, இந்த கோடிங் டிகோடிங் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் எங்கேயுமே Bல ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் சே. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும். A கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் ஆகுது. வருமா? யாருக்கெல்லாம் வரும்? ஸோ 2 4 6 7 இதே மாதிரி ஸ்க்ரோலுக்கு வந்து ஸ்க்ரோல் புரியுதுங்களா? எஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வருது. அதே மாதிரி SBIல @3I வருது. ஸ்க்ரோலில் வருது. ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வருது. அப்போது ஆன்சர் ஏ வராது. அப்போ ஒன் ஆஃப் தீஸும் சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் cannot say is the right answer. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் தான் பண்ணணும். அது லாஜிக்கலி அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ யூ கேன் ரெடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷனே இது. நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் டைரக்ஷன். டைரக்ஷன் 7 to 9ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் இருக்கிற மாதிரி தெரியும். லாகின், கிரேட் அப் அண்ட் செக். ஸோ வேற ஒரு டைரக்ஷன் தான் கேட்டிருக்குது. எக்ஸாம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சேம் எக்ஸாம்ஸ் எங்கேயாவது இருக்குதா? இங்கே இருக்கு பாருங்க, எக்ஸாம்ஸ் இருக்குது. வேற எங்கேயாவது மோர் தென் ஒன் இருக்கா? ஸோ எக்ஸாம்ஸ் போய் நிற்கிறோம். அங்கே அஸ் யூஷுவல் நம்ம என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி மீனிங்லேயே போகலாம். சரி, அதே மாதிரி மீனிங்கில் போகலாம். சப்போஸ் வரலன்னா நம்ம அடுத்து செக் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 4 5 இருக்குதா? அங்கே பாருங்கள், கீழே இருக்க கோடில் எங்கேயுமே வந்து 5 இல்லை. ஸோ அந்த பேட்டர்னில் இந்த டைரக்ஷன் இல்லை. கிளியருங்களா? நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். இது எப்படி அப்படிங்கிறது ஸோ ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இருக்கிற அண்டு எடுத்துக்கங்க. அண்டில் வந்து என்னது? எத்தனை லெட்டர் இருக்குது? 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 லெட்டர்ஸ் இருக்குது, பட் 2 இருக்குது. செக்கில் வந்து
5 letters இருக்குது பட் 4 இருக்குது. கிரேட் அப்ல 7 letter இருக்குது, 6 இருக்குது. லாகின்ல 5 letters இருக்குது. என்ன மீனிங்? எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை விட ஒன்று குறையுது. ஸோ எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டா 2 4 5 அப்படின்னா 4 கன்ஃபார்ம் ஆகுது. நம்பர் 4 கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ 4 கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும்? எய்தர் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் நன் ஆஃப் தீஸ். இல்லை, இத்தனை ஆப்ஷன்ஸ் வருது 4ல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் 4. அதே மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு E4 வருமா, ஆஷ் 4A வருமா, ஓகேங்களா, ஆர் $4J வருமா? வாட்ஸ் த லாஜிக் அப்படி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இப்படி வருது அப்படின்னா எப்படி செக் பண்ணிட்டே வாங்களேன். இந்த 4 வரக்கூடிய வேர்ட்ஸ் எது? எய்தர் கிளியர், எய்தர் எக்ஸாம்ஸ் ஆர் என்ஜாய். அப்படியே பாருங்க, ஜேக்கு ஜே வருதா, ஏக்கு ஏ வருதா, ஈக்கு ஈ வருது. ஸோ மிடில் லெட்டரில் தான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்து ஏ அட் 4, A4 இல்லையா, A4 ஆர் 4A அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. எய்தர் பி, ஓகேங்களா, எய்தர் பி ஆர் நன் ஆஃப் தீஸ், ரெண்டு தான் வரப்போகுது. இப்போ ஆஷ் தான் இருக்குதுங்க. ஆஷ் வருமா வராதா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஆஷ் 4A. ஸோ ஆஷ் 4A இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதாப்பா? ஸோ இப்படி தான் வந்து கம்பேரிட்டிவாக கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் about? ஸோ அதே சேம் டைரக்ஷனில் இருக்கிறோம். about கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ திங்க் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 5ல் 1 லெட்டர் வந்து மைனஸ் ஆச்சுன்னா எய்தர் பி ஆர் சி ஆர் டி, நன் ஆஃப் தீஸ் கூட வரும், ஏன்னா ஏ வராது. நெக்ஸ்ட்டு மிடில் வந்து ஓ. அப்போது ஆப்ஷன்ஸ் வந்து என்னது? 4O, 4Oன்னு வந்துடுது. ஸோ இது ரெண்டும் வராது. கிளியர்? இது ரெண்டும் வராது. ஸோ எய்தர் சி ஆர் நன் ஆஃப் தீஸ் தான் வரும். இப்போ அட்டு வந்து அபவுட்டுக்கு வருமா அப்படிங்கிறது இங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அபவுட்டுங்கிற வேர்டு இருக்குதா? ஆனால் இங்கே இருக்குது அபவுட்டில் அட்டு 4O. ஸோ டெஃபினெட்லி 4O இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. டவுட் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் இருக்குது. கேட்டுக்கிறது ஸ்டடி கிரேட் அப் கிளியர் எக்ஸாம்ஸ். ஸ்டடி கிரேட் அப் கிளியர் எக்ஸாம்ஸ் எங்கேயாவது இருக்குதா? இதுக்குள்ளே இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஃபஸ்ட்டு போகலாமா? ஸ்டடிக்கு நம்ம என்ன, அது சேம், அதாவது அதே பேட்டர்னில் தான் இருக்கும், அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஹவு மெனி லெட்டர்ஸ்? 5 லெட்டர்ஸ் மைனஸ் 1 பண்ணிங்கன்னா 4 லெட்டர்ஸ் வந்துடுது. ஸோ 4U4, ஏன்னா U வந்து மிடில். இப்போ U4 வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். U4ல் 4U எனிதிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dயில் வருது பாருங்கள் 4U. வேற எங்கேயாவது வருதா? இங்கே Bயில் வருது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் சி வராது, நன் ஆஃப் தீஸ் கூட வரலாம், தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டடி கண்டுபிடிச்சிட்டோம். கிரேட் அப் போலாமா? ஸோ கிரேட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டி அதான மிடில் இருக்குது, டி. அப்போது 6D, அட்டு 6Dன்னு இருக்குதா? ஸோ அட்டு 6D இருக்குதா? இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள், அட்டு 6D. அப்புறம் நாங்கள் அட்டு 6D. அப்புறம்னா இதில் இல்லை, ஆஷ் 6Dன்னு கொடுத்துருக்குது. ஆனால் டி, ஆப்ஷன் டி வராது. ஓகேங்களா? இப்போ வந்து ரிமைனிங் இருக்க 2 வேர்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். கிளியர்? புரியுதுங்களா? இல்லை நன் ஆஃப் தீஸ் கூட வரலாம். பியில் எடுத்துக்கலாம். கிளியர் பார்க்குறோம். கிளியரில் மிடில் லெட்டர் வந்து இ தான். ஹவு மெனி லெட்டர்ஸ்னா டோட்டலி 5 லெட்டர்ஸ், அதில் மைனஸ் ஆயிடுது. ஸோ 4E. ஸோ ஆஷ் வருமா கிளியருக்கு அப்படின்னு போய் பார்க்குறோம். ஸோ ஆஷ் 4E இருக்குதா? ஆஷ் 4E இல்லை, அட்டு 4Eன்னு வருது. எகைன் வந்து அட்டு 4Eன்னு வருது. கிளியருங்களா? அட்டு 4E. ஸோ அட்டு 4E வந்தால் இந்த ஆப்ஷன்ஸ் வராது. புரியுதுங்களா? ஸோ நன் ஆஃப் தீஸ் இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் அது
அது லோ டு மிடில் மாதிரி தான் டச் பண்ணியிருக்கோம். இன்னும் அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்த வரைக்கும் ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்குது. இது ஃபேஸ் 1க்கு கூட இது கேட்குறாங்க. ஃபேஸ் 2க்கு இதை விட கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.